அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் என்னோடய ஸ்டைலில் செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல சிக்கன் கிரேவி தாங்க செய்ய போகிறேன். இது சிக்கன் கிரேவி சப்பாத்தி எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு கொஞ்சமான எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. ஒரு பட்டை போட்டுக்கலாம். பட்டை ஓரளவுக்கு பொரிஞ்சதும் ஒரு 2 லவங்கம் எடுத்து போட்டுக்க போகிறேங்க. நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிக்கன் கிரேவி. நெக்ஸ்ட்டு 2 பொரிஞ்சதும் நான் ரம்ப இலைன்னு சொல்லுவாங்க, இது ஒரு பிரிஞ்ச் இலை. நான் ஃப்ரெஷ்ஷானது 1 எடுத்து நான் நறுக்கி போட்டிருக்கேங்க. 1 கப்பு வெங்காயம், 2 தக்காளி, பழமான தக்காளி எடுத்து அதுலேயே நறுக்கி போட்டு நல்லா வதக்கலாம். நம்ம அந்த எண்ணெயிலேயே பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா உங்களுக்கு வதங்கணும். ஒரு பிகினர்ஸ் கூட ஈஸியாக ஒரு ½ அன் ஹவர்லேயே இது செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஸ்பூன் இருக்குங்க, பெரிய ஸ்பூனால் 1 ஸ்பூன் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை ஒரு கொத்து நான் அதில் உருவி போட்டுட்டு எல்லாம் நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடுறாங்க. நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட் இருந்துச்சுங்க. இது ரசம், சாம்பார், இது சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே அவ்வளோ தூரம் அருமையான காம்பினேஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு 3/4 கிலோ சிக்கன் இருக்குங்க. இந்த சிக்கனை எடுத்து அதோட ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ கரம் மசாலா தூள் நான் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாமே நான் சேர்த்து அரைச்சிருக்கேன். இந்த வீட்டில் எடுத்த கரம் மசாலா தூளுங்க. அது 1/2 ஸ்பூன் போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுரு, ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுடலாம். போட்டுட்டு குழம்புத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுடுறேங்க. போட்டுட்டு அதுக்கு தேவையான உப்பு, நம்ம கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்துறேன். இதோட சேர்த்துட்டு ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு ஊற்றிடலாம். நம்ம லெமன் ஊற்றி செய்யும்போது தான் உங்களுக்கு புளிப்போடு அந்த காரம்லாம் சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். நான் அவ்வளோ தூரம் அருமையான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. சப்பாத்தி செஞ்சுருக்கேன் நான் இதுக்கு இன்றைக்கி. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம். நிறைய வேண்டாம் தண்ணி. உங்களுக்கு சிக்கன் எப்பயுமே அந்த தண்ணியிலே வேகும். இருந்தாலும் நான் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி இருக்குங்க, அந்த அளவுக்கு தான் நான் ஊற்றிருக்கேன். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் மூடி வச்சிடுறேன். ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு வெந்துடுங்க. நல்ல ஒரு கிரேவி பதத்தில் நம்ம எடுத்துட்டோன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், திறக்கும் போது அவ்வளோ ஒரு கமன்னு வாசனையோடு எல்லா மசாலா தூளும் கலந்த மாதிரி இருக்குதுங்க. ஓகே, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். நல்லா கமன்னு வாசனையோட சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. இன்றைக்கி இது சப்பாத்திக்கும் நான் செஞ்சுருக்கேன். செம்ம சூப்பரான காம்பினேஷன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு போகிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதேமாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மசாலா தூள்லாம் சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது டேஸ்ட்டே ஒரு டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.